அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு ஜீரோ சமையல். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நிறைய வெஜிடேபிள்ஸ் சேர்த்து சூப்பரான கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல குக்கரை வச்சுக்கோங்க. அதில் குக்கர் நல்லா சூடான அப்புறம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் ஆன அப்புறம் சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. சிக்கன் சேர்த்து செய்கிறது. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. யாராச்சும் இப்போ தான் புதுசாக எங்கள் சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கியது நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் வந்து நல்லா சூட்டபுளாக பக்கா நல்லா இருக்குங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியதும் வெந்தயக்கீரை சேர்த்துருக்கேங்க நான் 2 கட்டு. அது வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் போல். நல்லாயிருக்கும் வாசனை. அந்த வாசனையிலே நல்லா சாப்பாடு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். வதக்கி அதுக்கப்புறம் நான் சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கன் சேர்த்து சிக்கனையும் வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் கூட எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பீன்ஸு, பச்சை பட்டாணி, டபுள் பீன்ஸு, பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. நாம் எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வதக்குங்க. இந்த வெஜிடபிள்ஸு, சிக்கனு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 3 தக்காளி, 3 மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 4 தக்காளி, ஒரு அரை மூடி தேங்காய் எல்லாம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வதக்கி அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தேங்காய் தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த தக்காளி தேங்காய் அதையும் ஜாரில் இருக்கிற தண்ணியும் வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கீங்களோ இல்லையோ, இப்போ இனிமேல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து மொச்சக்காய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். நான் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் இது வந்து குழம்பு மாதிரியும் வைக்கலாம். வேணும்னா கிரேவி மாதிரி கூட வைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 என்னுடைய குக்கர்லாம் வந்து நான் 3 விசில் வச்சேன். உங்களுக்கு குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ண சூப்பரான கிரேவி ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் நிச்சயமாக சொல்லுங்கள். பாய் வீவர்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.